எனக்கும் முன்னாடிலாம் போலீஸ்னாலே ஒரு வெறுப்பாக இருக்கும். அதாவது இப்போ கூட பாருங்கள், ரீசெண்டாக லாக்அப் டெத்து நிறையா இருக்குது. லாக்அப் டெத்து நிறையா இருக்குது. அந்த காலத்துலேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. லாக்அப் டெத்துங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பர்சனல் பகையா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இந்த சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? சட்டம்னா நம்ம தான் என்னமோ பெரிய இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு மனக்கட்டையும் கிடையாது. சட்டம்னா என்ன தெரியுமா? இந்த ஜன்னல் கதவுக்கெல்லாம் செய்வாங்க இல்லையா? சட்டம். அந்த ஃப்ரேமை மட்டும்தான். அது 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அவ்வளோதான் இருக்கும். அது மட்டும்தான் இருக்குது. நடுவில் யானையே போயிட்டு வரலாம். அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கொலை ஒன்று பண்ணுறான்னு வச்சுங்க. அந்த டெட் பாடி கிடைக்கலனா அவன் கொலை பண்ணதாவே அர்த்தம் இல்லை. அந்த டெட் பாடி கிடைச்சா மட்டும்தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். இது பேர் என்ன? அவனே வந்து சொல்லுவான், நான் தாங்க கொலை பண்ணேன்னு அவனே வந்து சொன்னாலும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவனே குற்றவாளியே வந்து சரண்டர் ஆகிறான்னு வச்சுங்க. குற்றவாளியை வந்து நான் ஒரு கொலை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறான்னு வச்சுங்க. அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெட் பாடி கிடைக்கணும். டெட் பாடி கிடைக்கலன்னு வச்சுங்க, அரெஸ்ட்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஊரே பார்த்துருக்கோம். எவனா ஒருத்தனை கொலை பண்ணுவான். ஊரே பார்க்கும். ஆனால் எவனும் சாட்சி சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு 1000 வேலை இருக்குது. சாட்சி சொல்கிறோம், நாங்கள் நேர்மையானவன், நான் உத்தமன் அப்படின்னு எவனா போனான்னு வச்சுக்கோங்க, ஒரு கேஸு எத்தனை நாளில் முடிக்கலாம்? ஒரு கேஸு இவன் தான் குற்றவாளின்னு தெரியும், இத்தனை பேர் சாட்சி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்பயே தண்டனை கொடுத்தா, அதுவும் முழுசாக தண்டனை கொடுத்தா அவன் அந்த தவறை செஞ்சவன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில் தண்டனை, அவனும் திருந்தி வருவான். வெளியில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ஆனால் இப்போ இருக்கிற பல ரவுடிகள் குற்றவாளிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரும் பர்சனலாக அவனை திருந்தவே விட மாட்டாங்க. அவனே திருந்தணும்னு நினச்சாலும் விட மாட்டாங்க. ஏன்னா தண்டனை கொடுப்பாங்க, ஒரு 10 நாள் 15 நாளில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, பெயில் ஜாமீன் அப்படின்ட்டு. அவனுக்கும் தண்டனை கிடைக்காதனால மறுபடியும் குற்றம் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கும் அவனுடைய உயிர் எப்போ போகும்னு பயந்துக்கிட்டே தான் இருப்பான். பெரிய ரவுடி அப்படின்லாம் சொல்லுவாங்க வெளியில். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்க முடியாது, ஒவ்வொரு குடும்பத்து கூட இருக்க முடியாது. ரொம்ப எந்த நேரத்தில் எவன் வந்து அடிப்பான், எவன் என்ன பண்ணுவான் தெரியாமே அதே பயத்தில் என்ன தான் ஊருக்குள்ள அப்படியே கெத்தா அப்படி சுற்றினாலும் நைட்டு பகல் தூக்கம் இல்லாமல் பயத்திலே செத்து வாழ்வாங்க. அவனு ஒரு சமயம் நினைப்பானுங்க, இப்போ இந்த சின்ன பசங்களை கத்தி எடுத்து திரியிறாங்க இல்லையா, அது ஒரு வேகம், அவ்வளோதான். ஒரு ஒரு கிளாஷ் ஆகும்போது அவன் உயிருக்கு கத்தி இப்படி போகும்போது அவனுக்கு ஒன்றும் தெரியும், இனிமேல் நம்ம வந்து கத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைப்பான் அந்த ஒரு செகண்டு. ஆனால் அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சா அவன் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வான். அவனை திருந்தவே விட மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு தொடர்ச்சியாக குற்றவாளிகளை வெளியிலே விட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும். புதுசாக எவனா குற்றம் பண்ணானா அவன் பின்னாடியே சுற்றணும். மேலதிகாரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பிடிக்கல, ஏன் இது பண்ணல, ஏன் இது நடக்குது, அது நடக்குது. குற்றவாளி எல்லாம் வெளியிலே இவங்களே விட்டாது, இவங்களே கேள்வியும் கேட்குறது, ஏன் பிடிக்கல, ஏன் வந்து கண்காணிக்கல அப்படின்ட்டு. இது எப்படி இருக்குது? அப்போது போலீஸ்காரங்களுக்கும் மன உளைச்சல் அதிகமாகும். அப்போ அவங்க கோவத்தை யார்கிட்ட காட்டுறது? கோவம் வந்தால் சில பேர் இல்லை, நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாமக்கல்லில் ஒரு லேடி ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸ்டேஷன்லேயே இறந்துட்டாங்க. உடம்புக்கு முடியல அவங்களுக்கு. ரொம்ப நாளாக ஒரு 2 மாதமாக லீவ் கட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் லீவ் கொடுக்கவே இல்லை. நைட் டியூட்டி, கண்டினியூஸாக நைட் டியூட்டி, வெளியில் டியூட்டி. இப்போ யாராவது பெரிய மினிஸ்டர் எல்லாம் வராங்கன்னு வச்சுங்க, எல்லா ஊரில் இருந்தும் எங்கெங்கே இருந்தும் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் வந்து ரோட்டில் நிற்க வச்சுருவாங்க வருஷலாக. நிற்க வச்சுட்டா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு வெயிலையும் மழையிலையும் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்குது? ஆனால் அவங்க கண்டிப்பாக நின்னே ஆகணும். எல்லா போலீஸும் நின்னே ஆகணும். மழை வெயில் எல்லாம் நிற்கணும். அப்போ அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ பொதுமக்கள்கிட்டையும் எரிச்சலாக தான் இருப்பாங்க. இந்த சட்டம் இருக்கு இல்லையா, சட்டம் ரொம்ப ஒன்றுமே இல்லை. அதனால தான் டெய்லி பல குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. யாரையும் திருந்தவும் விட மாட்டாங்க. புதுசாக குற்றவாளிகளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் போலீஸ்காரங்க வேலை செய்யலைம்பாங்க. இது எல்லாத்துக்கும் நான் ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு உடம்புலாம் அப்படியே ஸ்கின் அலர்ஜி, அந்த சொரியாசிஸ் டிசீஸ். அந்த சொரியாசிஸ் டிசீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு பூரா தடிப்பாக வந்துடும். அவங்களுக்கு எந்திரிச்சு நிற்க முடியாது, அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த இடத்துல தடிப்பாக வருதுன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே ஒட்டிக்கும், பிடிச்சி இழுக்கும், கை அப்படி நீட்டக்கூட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் வந்து சொரியாசிஸ். முடியெல்லாம் கொட்டிடும், பார்க்கவே விகாரமாக இருப்பாங்க, ரொம்ப பரிதாபம். உடம்பு அப்படியே அந்த மேலே தடிப்பாக அரிச்சிக்கிட்டே இருக்கும், சுரிஞ்ச ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் மேலே எல்லாம். அந்த மாதிரியான டிசீஸ் அவருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எனக்கு பெருசாக போலீஸ்லாம் பிடிக்காது. ஆனால் இந்த சம்பவம் ஒரு பார்த்துட்டு, ஏன் சார் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போக வேண்டியதுனா, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ட்ரீட்மெண்ட் போங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. இது உன் ஹெல்த் விஷயம், டியூட்டி போனால் மயிரா போச்சு, போய் தொலைது ரிசைன் பண்ணிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் பாருங்கள் அப்படின்னு நான் சத்தம் போடுறேன். நான் அவரை இதுக்காக அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் ஒரு போலீஸ்கார், அவ்வளோதான். இல்லைங்க, ரிசைன் பண்ணவும் விட மாட்டாங்க, டியூட்டிக்கு ஆள் பத்தலை அப்படின்னு ரிசைன் பண்ணவும் விட மாட்டாங்க, லீவும் கொடுக்க மாட்டாங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்றார் அவர். எனக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். போலீஸ் இவ்வளோ. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன் நான் அவங்கள. என்னுடைய கண்ணோட்டம் அப்படியே போலீஸ்னால் ஒரு திமிரா பேசுகிறாங்க, இது அதுன்ட்டு நம்ம
சாதாரண காமன் மேன் பேசுகிறோம் இல்லையா. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் நம்ம வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்களை பாதுகாக்கணும் தான் வராங்க. ஆனால் அவங்க என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளி உருவாகிறானா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடணுன்ட்டு கோர்ட்டில் ஒப்படைச்சா அவனுக்கு 10 நாளில் ஜாமீன் கிடச்சிருக்கு. அப்போ அவன் எப்படி திருந்துவான்? அப்போ நாட்டில் எப்படி குற்றம் குறையும்? இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், லத்தி அப்படின்னு ஒரு படம், விஷால் நடிச்சது. அந்த படம் பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இது இல்லை. ஒரு போலீஸோடைய கதை, ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளோடைய கதை. பெரிய ரேங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேஃபாக இருப்பாங்க. அவங்க நேக்கு போக்கா என்ன கிடைக்குதோ அவங்க நேக்கா அதை பெரிய டீலிங்கில், ஏன்னா அப்படி தான் பண்ணி ஆகணும், அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. கிடைக்கிறத வாங்கிட்டு கண்டுக்காமல் போயிட்டு சேஃபாக இருந்துது. ஆனால் ரொம்ப இந்த கான்ஸ்டபிள் லெவல்ஸ் சின்ன லெவல் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒன்றும் சும்மா இந்த வடிவல் காமெடியாக பண்ணியிருப்பார். கடைக்கடையாக போயிட்டு 5 ரூபா வாங்குறது, 2 ரூபா வாங்குறதுன்ட்டு. இவங்களுடைய சம்பளமும் பெருசாக கிடையாது. ஸ்டேஷனில் ஏதாவது செலவு இருந்தால் யாராவது வரவனை அரைச்சி ஏதாவது பேப்பர் டீ வாங்கிட்டு வா, பேப்பர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கு இல்லையா. என்னடா வரவனில் இந்த சும்மா சாதாரண மக்கள்கிட்ட போய் பேப்பர் வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு மிரட்டுறாங்களே இவனுங்க, போலீஸ்னால் அவ்வளோ திமிரா அவங்களுக்கு அப்படின்னு தோணுதில்ல. அந்த ஸ்டேஷனுக்கு செலவு பண்ணுறாங்களே, எவனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வருது, ஜெயிலுக்குள்ளே அந்த உள்ள லாக்கப் பண்ண இருக்கும், அது உள்ள வச்சுருப்பாங்க 1 நாள் 2 நாள், அவனுக்கு சோறு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து இவங்க போலீஸ்காரங்க செலவு பண்ணணும். இந்த ஸ்டேஷன் செலவு பேருக்கிறதுக்கு, பாத்ரூம் கழுவுறதுக்கு இதெல்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் செலவு பண்ணணும். அதாவது கம்ப்ளைண்ட் பேப்பரு, இந்த பேப்பர் பேனா, ஸ்டேஷனரி ஐட்டம், இதெல்லாம் ஸ்டேஷன்காரங்க செலவு பண்ணணும். செலவு பண்ணிவிட்டு அதை அலவன்ஸ் எழுதி போடுவாங்க. அது வந்தால் உண்டு. இப்போ சாதாரண ஒரு டேம், கூமாப்பட்டி டேம் 10 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. நிதி வந்துச்சா? 5 வருஷம் ஆச்சு, நிதி வந்துருச்சா? நிதி வந்தால் தானே வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி தான். அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இங்கே அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்? அப்போ எல்லாத்துக்கும் அந்த நிதி ரிலீஸ் பண்ணணும்ல. இப்போ சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவன், ஒரு மெடிக்கல் ரெப்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் அவன் வந்து அலவன்ஸ் எழுதி போடுறான். அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நேரத்துக்கு அலவன்ஸ் வருதா? வந்துருமா? இது அரசாங்கம். கம்பெனிலேயே வர்றது லேட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நான் அலவன்சஸ்லாம் வாங்கியிருக்கேன், நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது. லேட் ஆகும், நேரத்துக்கு போட மாட்டானுங்க. அப்போ இது ஒரு அரசாங்கம். இது எப்படி வந்தால் வரும். போலீஸ்காரங்க நின்று லஞ்சம் வாங்குறாங்க, இதாக வாங்குறாங்க பேசுகிறோம்ல. அதுக்கு பின்னாடி இத்தனை கதை இருக்குது. எவனா பெரிய இந்த சின்ன போஸ்டிங்கு, கொஞ்சம் இந்த ஸ்பெஷல் டீம், அஜித்குமார் கொண்ட டீம்லாம் இருக்குல்ல, அவன் பொண்டாட்டியெல்லாம் பாருங்கள், நல்லா செழிப்பா. அது மாதிரி ஸ்பெஷல் டீம், பெரிய உயர் அதிகாரிகள் இருக்கவங்க, அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா எடுத்து ஸ்பெஷல் டீம் தனிப்படை அப்படியே எவனா பெருசாக எவனா சிக்கனானா அவங்ககிட்ட இருந்து நல்லா உருவிடுறது. ஏன்னா அப்போ தான் கிடைக்கும். இன்னும் வேறு என்ன 20,000 30,000 சம்பளத்தில் என்ன பண்ண முடியும்? அவங்க வாங்குறத நான் நியாயப்படுத்த விரும்பல. குறைஞ்சபட்சம் கம்மியான சம்பளமாக இருந்தாலும் நிம்மதியான வேலையாக இருக்கணும், அதை சொல்கிறேன் நான். ஆனால் இவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு என்ன சம்பளமும் கம்மி, வேலையும் ரொம்ப கொடூரமாக டே நைட்டு பிடிச்சிருப்பாங்க. நைட் டியூட்டி போடுவானுங்க. அதுவும் என்ன மாதிரிலாம் எவனா ஒருத்தன் ஹையர் ஆஃபீஸர் சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆளையை விட்டே கொண்டுருவாங்க சின்ன லெவலில் இருக்கிறவனை. ஆமாம், நானே ஆஃபீஸராக இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஹையர் ரேங்க்கில் இருந்தாலும் வச்சுக்கோங்க, எவனா கான்ஸ்டபிள் இருக்கானா, எனக்கு ஏதாவது ஒன்று என்னை எழுத்து பேசுகிறான் அப்படின்னா கண்டினியூஸாக அலைய விட்டு பண்ணுவேன். நானே அந்த அளவுக்கு சைக்கோ தான். அப்போது என்னை விட போஸ்டிங்கில் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்களே சைக்கோவாகும். அதனால் நம்ம வந்து சட்டுன்னு போலீஸ்காரங்க தான் பிரச்சனை அப்படின்னு, போலீஸ்காரனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்ஃபேக்ட் போலீஸ்காரனுக்கு தான் பிரச்சனையே. இந்த சட்டம் விதிமுறைகள் சரியாக இருந்தால் எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் சட்டத்துக்கு சாட்சி வேணுங்கிறாங்களே, அந்த சாட்சி ஒரு ஸ்டேஷனில் வந்து அவன் ஒத்துக்குவான். ஏதாவது ஒரு செயின் ஸ்நாச்சிங், அவன் வந்து ஸ்டேஷனில் வந்து ஆமாங்க அப்படின்னுவான். கோர்ட்டுக்கு போயிட்டு நான் பண்ணவே இல்லைம்மா, உடனே ஜட்ஜு அவன் பண்ணவே இல்லையா அப்படின்னு அவனை போலீஸ்காரங்களை திட்டி அனுப்பிச்சிடுவார். போலீஸ்காரங்க அடிக்கவும் கூடாதுன்னு வானுங்க, அடித்தாலும் இந்த மாதிரி ஆகி போச்சும்பானுங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது என்னமோ பொதுமக்கள் தான். இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டானா, இதுக்கு முன்னாடி 2 பேர் செத்து போயிட்டானா, ஸ்ட்ரெஸ் மண்டையில் போட்டு அடி நடிக்கும். ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், இது எல்லாம் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளை விட இந்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களையும் ஒரு நிம்மதியாக மக்களுக்கு சேவை செய்கிற விதமாக, காவல் காக்கிற விதமாக அவங்க வேலை செய்யணும். அப்படின்னா குற்றவாளிகள் முதல்ல ஒரு கேஸ், 2வது ஒரு கேஸ் வருது, அப்போது அவங்களுக்கு முழுசாக தண்டனை கொடுக்கணும். 15 வருஷம் தண்டனையாக 15 வருஷம் அவன் ஜெயிலில் இருக்கணும். அப்போ தான் அவனும் திருந்துவான். போலீஸ்க்கும் அவனையே பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிற வேலை இருக்காது. இது என்ன மாதிரியான நாடு இது? இப்படி 40 வழக்கு 50 வழக்கு தொடர்ந்து குற்றம் செய்கிறவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பிட்டு, போலீஸ்காரங்களுக்கு மக்களுடைய வரி பணத்தில் தான் சம்பளம், நீ போய்ட்டு அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு. அப்போ ஒரு குற்றம் செய்கிறவன் அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை. தண்டனை கொடுத்தா திருந்துவான், தண்டனை இல்லைன்னா மறுபடியும் தப்பு பண்ண தான் செய்வான். இது அவனுடைய தப்பே இல்லை. அவனுக்கு மறுபடியும் ஜாமீன் எப்படி கேட்டால் சாட்சி இல்லை.
அவனே ஒத்துக்குவான். ஆனால் இவங்க வந்து அது சாட்சி இல்லை, அதனால் நீ பண்ணல, வெளில போடா அப்படின்றாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு யார் தான் நிம்மதியாக இருப்பா? ஒருத்தவங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கம் புது சட்டங்களை இயற்றணும். அந்த அளவுக்கு புத்தி இருக்கா இவங்களுக்குலாம்? ஏற்கனவே இருந்தவங்களுக்கு, இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. புது சட்டங்கள், அதாவது சிம்பிளைஸ்டாக இவன் இந்த இத்தனை குற்ற வழக்கு இருக்குன்னா அவன் உள்ளே இருக்கும் திருந்தனா முழு தண்டனை வேணும். முழு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவன் திருந்துவான். முழு தண்டனை இல்லாமல் 10 நாளில் ஜாமீன். ஃபோக்சோ சட்டத்துக்குலாம் எப்படி ஃபோக்சோவில் அரெஸ்ட் ஆகிறவங்களுக்குலாம் 15 நாளில் ஜாமீன், 3 மாதத்தில் ஜாமீன், எப்படி? அப்புறம் எதுக்கு ஃபோக்சோ? அப்படிலாம் இல்லாமல் புது சட்டங்கள். இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை முழுசாகணும். அந்த தண்டனை ஒரு கொலை கேஸாக, ஒரு பாலியல் வன்முறை 20 வருஷம் 25 வருஷம் ஜெயில், நான் பெயிலபிள், ஜாமீன் கிடையாது, ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் குற்றங்கள் கம்மியாகும், குற்றவாளிகள் திருந்துவாங்க, போலீஸ்காரங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, பொதுமக்களுக்கு நல்லது செய்வாங்க, காவலாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் எதையாவது என்ன கேட்டாலும் எவனையாவது அடித்து செத்து கொலையாகி போலீஸ்காரங்களுக்கு பிரச்சனை, மேலே 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 ஸ்ட்ரெஸ்ஸு. இது பாருங்கண்ணா, ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் 10 கேஸ் 20 கேஸ் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு. இந்த மாதிரி தலைவனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆம்புலன்ஸு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி நாடு பார்த்துருக்கீங்களா? போலீஸ்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஸ்டேஷனும் ஒரு டெய்லி குறைஞ்சது ஒரு 10 ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் பிடிக்கணும், மீதி ஒரு 10 சாதா கேஸ் பிடிக்கணும். டார்கெட் கைது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, டார்கெட் பிடிக்கிறது, கேஸ் பிடிக்கிறது. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? குற்றமே நடக்காத ஸ்டேஷன், குற்றமே நடக்காத சரௌண்டிங், இந்த ஏரியாவில், எங்கள் ஏரியாவில் குற்றமே நடக்கலை, ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்களுக்கு வரல, குற்றமே நடக்கலை அப்படின்னா அது ஒரு நல்ல போலீஸ் ஸ்டேஷன். டெய்லி 10 கேஸ் பிடி அப்படின்னு கொடுத்தா இது இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி நாட்டை பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியப்படாதீங்க, அந்த நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது எல்லாம் மாறணும்னா அரசியல் மாறணும், அரசியல் அமைப்பு மாறணும். இதெல்லாம் தைரியமாக எவன் இருக்கானோ அவனுக்கு தேர்ந்தெடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஓட்டுங்கிறது உங்களுடைய உரிமை. ஆனால் இயற்கையை என்ன சொல்கிறது, இப்போது காற்றே இல்லை, ஒரு ரூமில் வந்து உங்களை ஒரு 50 பேர் அடைச்சி வச்சுருக்கு, காற்றே கிடையாது அப்படின்னா என்ன ஆகும்? 50 பேர் அமைதியான ஆளாக இருந்தாலும், என்ன தான் புத்தனே இருந்தாலும், காற்று இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நிம்மதியான காற்று இல்லை, இடம் மூச்சு விடுறது கூட காற்று பத்தலை அப்படின்னா எரிச்சல் ஆகும். எரிச்சல்னா கோவம் வரும், கோவம் வந்தால் சண்டை வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் நமக்கு அவனை பார்த்தாலே அவனை அடிக்கணும் போல தோணும், அந்த அளவுக்கு கோவம் வரும். ஏன்னா இந்த காற்றுங்கிறது தான் பீஸ் ஆஃப் மைண்டு. ஒரு ஜில்லுன்னு அப்படியே ஒரு ப்ரீஸ், ஒரு மெலிசான ஒரு காற்று மேலே படும்போது ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லையா? அந்த நிம்மதி இல்லை அப்படின்னா கோவம், எரிச்சல், ஸ்ட்ரெஸ், மண்டையில் எரிச்சல்னா அடுத்தவனை அடிக்கணும், கொல்லணும். நம்ம ஊரில் இயற்கை இருக்கா? ரோடு போகிற எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் வெறும் உஷ்ணமும் சூடும் மனுஷன் மண்டையை சூடாக்கி ஒவ்வொருத்தனையும் கோவமாக்கி, இதோ கேவலம் 50 ரூபாய்க்கு கொலை, 20 ரூபாய் கொலை, 20 ரூபாய்க்கு காரணமே இல்லாமல் ஒருத்தன் சத்தமாக பேசிட்டான்னு கொலை. யாருன்னே தெரியாது, நண்பர்கள் குடிச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே கொலை. ஒரு அம்மா தன்னுடைய 3 வயசு குழந்தைய கொலை. இதெல்லாம் சகஜமாக நடக்குது. கலிகாலம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கலிகாலம் நீங்கள் கலிகாலம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அதாவது கலிகாலம் ஆன்மீகமாக போகிறவங்க ஆன்மீகத்துக்கு அது கலிகாலம். அந்த கலிகாலத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதை தான் பெற்றவங்க பிள்ளைங்களை கொள்வாங்க, பிள்ளைங்க பெற்றவங்களை கொள்வாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களை சிதைப்பாங்க. இதெல்லாம் கலிகாலத்தில் அப்படியே சொல்லி வச்சுருக்காங்க. இது என்னென்னா சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா, இயற்கை இல்லை, இயற்கை மரங்கள் இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா, காற்று இல்லை, நிம்மதி இல்லை, சூடு, சூரியனுடைய சூடு ராவாக அந்த கதிர்கள் பூமிக்குள்ளே இறங்குச்சுன்னா வெயில் அதிகமாக இருக்கும். என்னமோ திடீர்னு வெயில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்படியே டைரெக்டாக வரும். இப்போ மரங்கள் இருந்ததுன்னா அந்த மரங்கள்லேருந்து அடிக்கிற குளிர்ந்த காற்று வந்து அந்த வெப்பத்தை கொஞ்சம் தனிச்சிட்டு இருந்தது, அவ்வளோதான். மரமே இல்லைன்னா மொத்தமாக ராவா அந்த கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமியில் இறங்குச்சு, சூரியன் அப்படியே பூமியை சுட வச்சு நெருப்பால் எரிச்சிடும். அது மொத்தமாக எரிஞ்சால் பரவாயில்ல. இப்போது வெறும் உஷ்ணம், ஹீட்டு தாங்க முடியாமல் மண்டையில் கோவமாக வருது. காற்று இல்லை, ஃபேன் போட்டால் காற்றடிக்கும். அறிவாளிங்க இருப்பாங்க, ஃபேன் போட்டால் காற்றடிக்கும். இயற்கையாக கிடைக்கிற வெளியிலேருந்து காற்று வந்தால் தான் அதை எடுத்து தான் ஃபேன் இப்படி கொடுக்கும். வெளியிலே காற்று இல்லை அப்படின்னா வெட்டுற இடத்துல. ஸோ இயற்கையை நேசிக்கிற ஒரு தலைவனாக இருக்கணும். சட்டங்களை புதுசாக இயற்றக்கூடிய ஒரு லீடர்ஷிப் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். முடிஞ்சால் அவங்க தேர்ந்தெடுங்க. நான் மறுபடியும் இவனுங்க தான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம் என்ன பண்ணுறது அவங்களுக்கு? அவங்களுக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. இயற்கைனா என்ன, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் அவங்களுக்கு இல்லை. அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் சொல்ல தோணுது எனக்கு. இதுக்கு மேலே என்ன, டெய்லி ஒரே விஷயந்தான், எப்போவுமே இதே தான். ஏன்னா இது எல்லாம் நடந்தால் நாடு நிம்மதியாக இருக்கும். பார்ப்போம்.